கடந்த வாரம் 23ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் தொகுதி வாரியான தலைமை தேர்தல் ஒருங்கிணைப்பாளர்களுடனான காணொலி கூட்டம் நடைபெற்றது. இந்த காணொலி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு ஏற்ப 26ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற பாகநிலை முகவர்கள் BLA 2 என்று சொல்லப்படுகிற பாகநிலை முகவர்கள் வீடுகள் தோறும் சென்று இல்லந்தோறும் மு.க. ஸ்டாலின் குரல் என்கின்ற வகையிலான புதிய பரப்புரை திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்கின்ற அந்த புதிய திட்டம் சென்னை தெற்கில் காலை முதல் தொடங்கப்பட்டிருக்கிறது. சென்னை தெற்கை பொறுத்தவரை சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், சோழிங்கநல்லூர் என்று பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிகள் இருக்கிறது. சென்னை தெற்கு திமுக மாவட்டம் என்கின்ற வகையில் அதன் மாவட்ட செயலாளராக இருக்கிற எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு 5 சட்டமன்ற தொகுதிகள், சோழிங்கநல்லூர், சைதாப்பேட்டை, விருகம்பாக்கம், வேளச்சேரி, மதுரவாயல் என்று 5 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கிற ஒட்டுமொத்தமான பாகங்கள் 1875. இந்த 1875 பாகங்களுக்கும் BLA 2 என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடனான முகவர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் கமிஷனிடம் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். BLC என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு 10 களப்பணியாளர்கள் என்கின்ற வகையில் 19,424 பேர் இதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் BLA 2 தலைமையில் ஒரு 4-5 பேர் இன்றைக்கு வீடுகள் தோறும் சென்று இந்த பரப்புரையை மேற்கொள்ளும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னை சத்யாநகர் என்கின்ற பகுதியில் இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு வீடாக சென்று இந்த பணி என்பது இன்றிலிருந்து தொடர்ந்து நடைபெறும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து ஏறத்தாழ 70,000 பாகங்கள் என்றாலும் கூட எல்லா பாகங்களிலும் இருக்கிற வீடுகள், ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு 200-300 வீடு இருக்கும். ஒவ்வொரு பாகத்தில் இருக்கிற வீடுகளையும் வீடுகள் தோறும் சென்று அவர்களை சந்தித்து திமுக அரசின் கடந்த 33 ஆண்டு கால சாதனைகளை விளக்கி, அதே நேரத்தில் அவர்களுக்கு அரசு நலத்திட்டங்கள் எதுவெல்லாம் இன்னமும் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது, அது என்ன காரணத்தினால் கிடைக்கப்பெறாமல் இருக்கிறது, உண்மையாகவே ஏதாவது நியாயமான காரணங்களுக்காக கிடைக்கப்பெறாமல் இருந்தால் தகுதி உள்ளவர்களை பட்டியலிட்டு அவர்களுக்கு வாங்கி தருகிற முயற்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்று காலை சத்யாநகர் பகுதியில் இல்லந்தோறும் மு.க. ஸ்டாலின் குரல் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தென்சென்னையில் இருக்கிற 1875 பாகங்களிலும் இன்று ஒரு சேர இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல, நல்லா இருக்கு. இப்ப நீங்களே பாத்தீங்க, நான் ஒரு 10 வீடுகளில் பார்த்திருப்பேன். ஒரு சகோதரி இந்த சாலை உயர்த்தி தரணும்னு இருக்காங்க. இது காங்கிரீட் சாலை. அவங்களோட எண்ணம் மழை அதிகமாக வரும்போது அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நாளையே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அலுவலர்களை அழைத்து வந்து இங்க இருக்கிற குடியிருப்புதாரர்களுடைய கருத்தையும் கேட்கணும். இந்த சாலையை உயர்த்தும் போது அவர்களுடைய வீடு பள்ளமாகிவிடும். எனவே வீடு தாழ்வான பகுதிகளுக்கு சென்று விட்டால் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதற்கு பதிலாக அவர்களுடைய வீடுகளில் தண்ணீர் தேங்கி நிற்கும். இந்த மாதிரியான சிக்கல் இருக்கிறது. என்றாலும் கூட சம்பந்தப்பட்ட வீட்டு உரிமையாளர்களையும் மாநகராட்சி அலுவலர்களையும் வைத்து நாளை பேச வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அதற்கு தீர்வுதான் இதுபோன்ற இல்லந்தேரும் ஸ்டாலினின் குரல் என்பது. இல்ல, அது இருக்கு. எல்லாருக்குமே இப்போ உரிமை தொகை முதல்ல வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை, கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகை, முதிர்கன்னிகளுக்கான உதவித்தொகை, விதவைகளுக்கான உதவித்தொகை, முதியோர்களுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி உதவித்தொகை வாங்குகிற குடும்பத்தில் கலைஞர் உரிமை தொகை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்த நிதிநிலை அறிக்கையில அந்த மாதிரி உதவித்தொகை வாங்கினாலும் கூட கலைஞர் உரிமை தொகை இன்னொரு பெண்ணுக்கு
தலைமையின் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அப்படி கிடைக்கப்பெறாதவர்களுடைய பெயர்களை பட்டியல் வாங்குகிறோம். அவர்களை மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான வழியினை ஏற்படுத்துகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.